வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் வந்து ஏஐ பேஸ்டு பண்ண போகிறோம். இப்போ ஏஐன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இது வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸ் பண்ணி வரலாம், இல்லை ஒரு சென்சார் டேட்டா ப்ராசஸ் பண்ணி வரலாம். எது வேணாலும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு டிவைஸ்லேருந்து ஒரு சென்சார் டேட்டாவையும் வேறு ஒரு இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட் கொடுக்குறது தான் ஏஐ. இப்போ அதே போல் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வீடியோ கேமரா இருக்குது. இதை நம்ம இந்த கேமரா செட்டப்பு. இந்த செட்டப்பில் வந்து நம்ம இமேஜ் ப்ராசஸிங் மூலமாக ரிலேவாக ஆன் பண்ண போகிறோம். ராஸ்பெரி பை 3 போர்டு இருக்குது. அது கூட ஜிபிஐ 14, 15 வந்து 2 ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ராஸ்பெரி பையோட கேமரா போர்ட்டில் ஒரு OV5670 5MB கேமரா மாடல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஹேண்டை வந்து ஃபிங்கர் வந்து 1ன்னு காமிச்சோம்னா ஃபஸ்ட் ரிலே ஆன் ஆகும், 2ன்னு காமிச்சோம்னா செகண்ட் ரிலே ஆன் ஆகும். நம்ம ஒன்றும் ஜஸ்ட் ஹேண்ட் மட்டும் காமிச்சோம்னா 0, எல்லா ரிலேயும் ஆஃப் ஆகும். இது நம்ம இந்த இமேஜ் ப்ராசஸிங் OpenCV மூலமாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம ராஸ்பெரி பை 3 போர்டை வந்து எப்படி நம்ம OpenCV பேஸ்டு இந்த ரிலே ஆன் ஆஃப் எப்படி நம்ம செய்கிறதுன்றதை பார்ப்போம். நீங்கள் இந்த உங்கள் ராஸ்பெரி பையில் வந்து நார்மலாக ராஸ்பெரி பை ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும், ராஸ்பெரி பையில் வந்து இந்த புல்சை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இதோட ஓல்டு வெர்ஷன் பஸ்டர் ஒரு ஓஎஸ் இருக்கும், அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். புல்சை போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தை ட்ரை பண்ணிவிட்டு புல்சைலாம் பஸ்டர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதனால் நீங்கள் பஸ்டர் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்து ஓஎஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பென்ட்ரைவில் SD கார்டில் வந்து ரைட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு SD கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ராஸ்பெரி பை பவர் ஆன் பண்ணால் போதும், உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்துடும். டெஸ்க்டாப் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நிறையா டூல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்ன லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும், இந்த OpenCV இன்ஸ்டால் பண்ணுறப்ப OpenCV 3.8 இன்ஸ்டால் பண்ணணும், Python 3 எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், தேவையான அடிஷ்னல் சாஃப்ட்வேர்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை நான் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் ஃபைலை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபைலை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக எப்படி அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா வாங்க. ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது தெரியும். இப்போ நம்ம அந்த செஞ்ச ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டெமோ பார்ப்போம். ஓகே, இப்போது நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபிங்கர் வந்து ஒரு ஃபிங்கரை காமிச்சோம்னா ரிலே 1 ஆன் ஆகும், 2 ஃபிங்கர் காமிச்சோம்னா ரிலே 2 ஆன் ஆகும். கையை க்ளோஸ் பண்ணிவிட்டு காமிச்சோம்னா நமக்கு எல்லா ரிலேயும் ஆஃப் ஆகும். இதான் கான்செப்ட்டு. இதோட இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இதுவே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ரிலே 1 ஆன் ஆகிடுச்சிங்களா? ரிலே 1 டிஸ்பிளே வந்துடுச்சு, நமக்கு கரஸ்பாண்டிங் ரிலே 1 ஆன் ஆகிடுச்சு. இப்போ சேம் ரிலே 2. க்ளோஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா ரிலே எல்லாம் ஆஃப் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் பாருங்கள், ரிலே 1 ஆன் ஆகிடுச்சு, ரிலே 2, இப்போ ரிலே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு
ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட். இதில் பாருங்கள் cv2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதாவது cv2 ஓப்பன் சிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சேம் மீடியா பைப், இது ஒரு லைப்ரரி ஃபைல். இது இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சேம் வந்து gpv0 இதே நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். நான் அதில் வந்து எல்இடியை ரிலே வந்து 1450 கனெக்ட் பண்ணியிருக்கேன். சேம் இதுக்கு நான் அந்த ரிலே ஆன் ஆஃப்க்கு வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்டில் வந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். டிஃபைன் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம். இந்த கீ ஆக்ஷனுக்கு என்ன செய்யணும்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்சுவலாக சப்ரூட்டின் வாங்க, இதை நம்ம வந்து நம்மளோட ஸ்கிரிப்டில் கால் பண்ணுவோம். ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிலே ஆனுக்கும் ரிலே 1 ஆன், ரிலே 2 ஆன், ஆல் ரிலே ஆஃப், இந்த இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரிலே 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ரிலே ஆஃபில் பாருங்கள் gpv0 ஆஃப்ன்றதை சப்ரூட்டினாக கால் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அதே போல் gpv14 ஆனில் இது மாதிரி அந்த இதை வந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் அது. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் எரர் வந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் வந்தாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கிஷோதரன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் டெமோ மட்டும் பார்ப்போம். ஆல் ரிலே ஆஃப். இப்போ 2 ரிலேவும் நம்ம ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆயிடுச்சுங்களா? சேம் ஒரு ரிலே மட்டும் ஆன் பண்ணுறோம். ரிலே 2 ஆன். ஓகே, இதான் ப்ராஜெக்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.